இன்னொரு பாட்டு சொல்லி தந்தார். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரேன் போவோமா மச்சான், மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. இதுலதான் மாட்டிக்கிட்டேன். என்னன்னா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு இருக்கு, மாட்டு வண்டி பூட்டி ஹிட்டு. அந்த ஹிந்தி ஆதிக்கம் அங்க. அந்த கா வந்து 1 வருஷம் ஆச்சுங்க எனக்கு திருத்த. வரவே இல்லை, காவே வராது. கான்னு சொல்லுனா ஹா. நமக்கு ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஹா சவுண்ட் அதிகம்ல, ஹஸ்னா போல்னா உட்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹா ஹா சவுண்ட் வந்து நிறைய வரனால எனக்கு அந்த கா வர மாட்டேங்குது. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டுன்றாரு, நான் வந்து மாட்டு வண்டி பூட்டி ஹிட்டு அப்படிம்பேன். அவரு பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன்ல உங்களுக்கு, அவருக்கு விடுறக்கும் மனசுல. ஏன்னா அவரு வந்து சைட் அடிச்சது எனக்கு தெரியாது, அப்புறம் தான் சொன்னாரு. அதை நான் என்கிட்ட வந்து அவர் மனசுக்குள்ளர பார்த்தது, அது வந்து என்கிட்ட பேசுறதுக்கு வைக்கப்பட்டு பேசாம இருந்தது எல்லாம் பின்னாடி பிற்காலத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு கிட்டுன்றார், நான் ஹிட்டு ஹிட்டு ஹிட்டுன்றே சொல்றேன். 1 வருஷம் அது திருத்தருக்கு எடுத்துக்கிட்டேன். ஒன்னா நான் மாட்டு வண்டி பூட்டி ஹிட்டும்பேன், மாட்டு வண்டி பூட்டி கிட்டு ஹிட்டு ஹிட்டு கா 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 சவுண்ட் இருக்கு இல்லையா, கர் அப்படி வராது, கர் அப்படிம்பாங்கல்ல, கர் அப்படின்றப்போ அந்த சவுண்டு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. இல்லம்மா இப்படிதான் பாடணும் அப்படின்னு. இதுல எதனால அந்த பாட்டு வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம், பட் அவருடைய பிச்சுக்கு என்னோட பிச்சு தான் ஒத்து வந்துச்சு. அவர் கொஞ்சம் உச்சஸ்தாயில பாடுவாரு. அப்ப அந்த பிச்சு ஒத்து வந்தோடனே இந்த பாட்டு கட்டாயம் எப்படியாவது சொல்லி கொடுத்து பாட வைக்கணும்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு.